புத்தளம் கல்லடி வீதியின் அட்டவில்லு போதிராஜ குறுக்கு பகுதியில் 2 மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளனர். இன்று அதிகாலை இடம்பெற்ற இந்த விபத்தில் பலத்த காயமடைந்தவர்கள் புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்தில் காயமடைந்தவர்களின் ஒருவர் புத்தளம் தள வைத்தியசாலையிலும் மற்றொருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்புக்கு கொண்டு வரப்பட்ட நிலையிலும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அட்டவில்லு பகுதியைச் சேர்ந்த 37 வயதான இளைஞனும் புத்தளத்தை சேர்ந்த 16 வயது சிறுவனுமே விபத்தில் உயிரிழந்துள்ளனர். பொலனறுவை மட்டக்களப்பு பிரதான வீதியின் மனம்பிட்டிய பாலத்துக்கு அருகில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 காயமடைந்துள்ளனர். முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 விபத்தில் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் மனம்பிட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக பொலனறுவை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். வரக்காப்புல ஹுனுவல பகுதியில் மின்சாரம் தாக்கி தம்பதியினர் உயிரிழந்துள்ளனர். வயல் நிலம் ஒன்றின் காணப்பட்ட சட்டவிரோத மின் இணைப்பில் சிக்கி 2 உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் துல்கிரிய ஹுனுவல பகுதியைச் சேர்ந்த 60-58 வயதுடைய தம்பதியினரே உயிரிழந்துள்ளனர். குறித்த சட்டவிரோத மின்வேலியை பொருத்திய 34 வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.